பாமக சட்டமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து ஜி.கே. மணியை நீக்க கோரி சட்டப்பேரவை செயலரிடம் அன்புமணி தரப்பினர் மனு அளித்துள்ளனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 14ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் சட்டப்பேரவை செயலரை சந்தித்து அன்புமணி அணியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் பாமக சட்டமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து ஜி.கே. மணியை நீக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினராக கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர், கட்சியினுடைய உச்சபட்ச அத்தனை அத்தனையும் அவர் வழங்கப்பட்டு இதுவரையில் செயல்பட்டு வந்தவர். ஆனாலும் அவர் சமீப காலமாக அவர் சொல்லக்கூடிய சில செய்திகள் என்பது வருத்தமளிக்கக்கூடியதாக, கட்சியினுடைய அடிப்படை விதிகளுக்கு எதிராகவும் கட்சியினுடைய நலன்களுக்கு எதிராகவும் சொல்வது என்பது சற்று வருத்தமளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த முடிவை சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்திருக்கிறார்கள். அந்த தகவல் என்பது இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜி.கே. மணிக்கு பதிலாக தர்மபுரி எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் பாமக சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அன்புமணி அணி நிர்வாகியான வழக்கறிஞர் கே. பாலு தெரிவித்துள்ளார். ஆனால் அன்புமணி தரப்பின் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள ராமதாஸ் அணியைச் சேர்ந்த எம்எல்ஏ அருள், பீகார் தேர்தலில் போட்டியிடுவதாக பொய் கூறி தேர்தல் ஆணையத்திடம் இருந்து மாம்பழ சின்னத்தை அன்புமணி பெற்றதாக குற்றம் சாட்டினார். கட்சியை விட்டு நீக்கப்பட்ட 50 சட்டமன்ற உறுப்பினரும் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அவங்கள கட்சியை விட்டு நீக்கிட்டார். பொதுக்குழு அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருச்சு. கட்சியை விட்டு எல்லாத்தையும் நீக்கப்பட்டவர்களோடு எந்த தொடர்பு வச்சுக்கொள்ளக்கூடாதுன்னு கொடுத்துட்டாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் அவங்க கூட எந்த தொடர்பு வச்சுக்கிறதில்ல. ஐயா அவருடைய உத்தரவு தான் செல்லும். அவர்களுக்கும் பாட்டாளி மக்களுக்கும் சம்பந்தம் இல்லை. கட்சியினுடைய சட்டப்பேரவை குழுவினுடைய தலைவர் அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள் தான், கொறடா நான் தான். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் கட்சியின் தலைவர் அன்புமணிக்கும் இடையே மோதல் வெடித்துள்ள நிலையில் அக்கட்சிக்கு மொத்தமுள்ள 5 எம்எல்ஏக்களில் 3 பேர் அன்புமணி அணியிலும் 2 பேர் ராமதாஸ் அணியிலும் உள்ளனர். இரு தரப்புக்கான மோதல் உச்சமடைந்துள்ள நிலையில் வரும் 14ஆம் தேதி தொடங்கும் சட்டப்பேரவை கூட்டத்தில் முதல் வரிசையில் அமரப்போவது எந்த அணி பாமக எம்எல்ஏ என்ற கேள்வி எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.